எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி என்றே நாம் கூறலாம். நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான திருப்பம் என்னவென்றால், கூட்டணி கட்சிகள் தற்பொழுது வரை உறுதி செய்யப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூது அனுப்பப்பட்ட சி.வி. சண்முகம் அவர்களும் தொகுதி பங்கீடு பற்றியான குழப்பங்களும் தற்பொழுது நீடித்து வருகிறது. இதில் குறிப்பாக தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எங்களுக்கு 14 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று மக்களவையில் ஒரு சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் தேமுதிக கூறியிருக்கிறது. ஆனால் சி.வி. சண்முகம் அவர்களோ தற்பொழுது 7 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் என்று, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் என்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதி இல்லாமல் கூறிவிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ தற்பொழுது சிறிய கூட்டணி கட்சிகள் இருந்தால் மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றியடைய முடியும் என்று ஏற்கனவே சி.வி. சண்முகம் அவர்களிடம் கூறியிருந்த பொழுதும் அதனை சி.வி. சண்முகம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தற்பொழுது தனது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டு வருவதாகவும், தானே பொதுச்செயலாளர் என்ற முறையில் தான் தற்பொழுது வரை செயல்பட்டு வருவதாக பல மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார்கள். இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் 4 பிரிவுகளாக அதிமுக தற்பொழுது செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகவலும் வருகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்று OPS அவர்கள் கூறுவது நிச்சயமாக நடைபெறும் என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக ஒருபோதும் வெற்றியடையாது. இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் பயன்படுத்துவோம், இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுவோம் என்று OPS அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். OPS மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் பயன்படுத்தலாம், நீதிமன்றம் எங்களை பயன்படுத்தக்கூடாது என்று எந்த ஒரு தீர்ப்பும் வழங்கவில்லை என்று ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இது எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய இடி விழுந்த செய்தியாக இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது செய்திகள் வெளியாகியுள்ளன.